என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னால். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம். மக்கள் முன்னால். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் நமது மக்களிடத்திலே புரையோடி கிடக்கிற மூட பழக்க வழக்கங்களை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். எத்தனை சீர்திருத்தவாதிகள் வந்தாலும் நம் சமுதாயத்தில் பின்னி பிணைந்திருக்கும் மூட நம்பிக்கையை வேறிருக்க முடியவில்லை. நிலாவை காட்டி கதை சொன்ன காலம் போய் இன்று அந்த நிலாவிற்குள்ளாகவே சென்று ஆய்வை மேற்கொள்ளும் வளர்ச்சி வந்த பின்பும் இந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் நம்மை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த பூமி தட்டையானது என்று உலகமே நம்பிக்கொண்டிருந்த போது, இல்லை, பூமி உருண்டையானது என்று உரக்கச் சொன்னான் கலீலியோ. இங்கே அறிவுபூர்வமான நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் சர்ச்சை எழுந்தது. மூட நம்பிக்கை என்பது அறிவு தேடலை முடக்கி போடும், நம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். அதை உடைத்து எறிவதற்காக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் போன்றவர்கள் தோன்றினார்கள். மூட நம்பிக்கைகளை சாட்டையடியாய் சாடி மிதித்தார்கள். கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறி உயிர் விடுவதுதான் தர்மம் என்கின்ற மூட நம்பிக்கை. சூரிய பகவான் குதிரை பூட்டிய தேரேறி பறந்து போகிறான் என்கின்ற மூட நம்பிக்கை. கழுதையை கண்டால் அதிர்ஷ்டம், பூனை குறுக்கே போனால் துரதிர்ஷ்டம் என்கின்ற மூட நம்பிக்கைகள் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் காரணங்களை தேடு, அறிவியல் கொண்டு அலசு, ஏன் எதற்கு என்கின்ற கேள்விகளோடு ஆராய்ந்து பார். அறிவின் வெளிச்சம் படரும் என்பதற்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருப்பதே இந்த மூட நம்பிக்கைதான். மந்தரித்த தாயத்து மருத்துவ குணம் கொண்டதென்றால் பிறகு அறிவியல் வளர்ச்சியில் உருவான மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் எதற்கு? லிங்கத்தையும் மோதிரங்களையும் மட்டுமே வரவழைத்துக் கொடுக்கும் சாமியார்கள் ஏன் மற்றது எதையும் வரவழைத்துக் கொடுக்க முன்வருவதில்லை? இப்படியான கேள்விகளை முன்வைப்பதே இன்றைய விவாதம். மூட நம்பிக்கைகளை தகர்ப்போம், எதையும் அறிவு கொண்டு அலசுவோம். மதங்களை சாடுவதல்ல இதன் நோக்கம். அவற்றின் பெயரால் நடந்தேறி வரும் மூட நம்பிக்கைகளை உடைத்தெறிவதே இதன் முயற்சி. அரங்கத்தில் தங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய தலைவர் பெருமக்கள், இங்கே எஸ்.ஆர். சேகர் ஐயா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர், இங்கே அப்துல் சமத் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மருத்துவர் திருநாவுக்கரசு, அகில இந்திய மனநல மருத்துவ சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், இங்கே அன்பிற்கினிய அக்கா அருள்மொழி அவர்கள், வழக்குரைஞர். ஐயா, நீங்க சொல்லுங்கய்யா, நமது நீண்ட காலமா நம்ம மக்களிடத்துல நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இருக்குது. அந்த பழக்க வழக்கங்கள் எது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கற்காலம் தொட்டு நாம் சில பழக்க வழக்கங்களை பின்பற்றி வருகிறோம். குறிப்பாக அந்த காலத்துல ஆதி காலத்துல குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான், அதற்கு பிறகு அவன் சமூகத்தோடு சேர்ந்தான். இந்த மாதிரி பல தியரிகள் இருக்கு. அப்படி வரும்போது அவன் இயற்கைக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்தான். கல்லையும் மண்ணையும் காற்றையும் வானத்தையும் வணங்கினான். தனக்கு அது நன்றி, தனக்கு அது உதவி செய்த காரணத்தினால அந்த பழக்க வழக்கம் நாளடைவில் பல்வேறு விதமாக மாறியது. குறிப்பாக ஐரோப்பாவில் இருண்ட காலம் என்கிற போது கடவுள் இல்லை என்று சொன்னவன் எரிக்கப்பட்டான்.
ஆனா அதற்கு பின்னாலே பகுத்தறிவு தோன்றியது. இப்படி பரிணாம வளர்ச்சி தொடர்ந்து மாறி வருகிறது. இந்த பழக்க வழக்கங்கள் இப்படியே இருந்து வருகிறப்ப அந்த பழக்க வழக்கங்கள் வழக்கமாக வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அது அதனுடைய டோஸ் மாறுகின்ற போது அது மூடப்பழக்கமாகிறது. உதாரணத்துக்கு சாமிக்கு தேங்காய் உடைக்கிறோம். அந்த தேங்காயை தலையில உடைச்சா மூடப்பழக்கம். இதே மாதிரி ஒரு விஷயத்தை அதிகமாக அபரிதமாக எக்ஸ்ட்ரீமாக சொல்லி ஏற்கனவே இருந்து வருகின்ற பழக்கத்தை மூடப்பழக்கமாக மாற்றியது நாம் தான். ஆனால் அதனால இப்படிப்பட்ட பழக்கங்கள் நிச்சயமாக மறுக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க, எதெல்லாம் நம்ம மக்களிடத்திலே புறையோடி கிடக்கிற அந்த மூட பழக்க வழக்குங்க? நெருப்பை பார்த்து பயந்த உடனே அதை கடவுளாக மாற்றியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த சுனாமி போன்று மற்ற மழை வெள்ளம் போன்று தண்ணீர் அடிக்கும் போது தண்ணீரை பார்த்து பயந்தவர்களும் பலரும் தண்ணீரையே கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. ஆக இறை வணக்கம் என்பது வேறு, ஆனால் அதையே மூட பழக்கமாக மாற்றி அதன் மூலியமாக வருவாய் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நாட்டிலே பல்கி பெருகி இருக்கிறது. இதுக்கு பல சீர்திருத்தவாதிகள் சொன்ன பிறகும் அதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது மாற்ற முடியாத பல்வேறு வழிவகைகள் இன்றைக்கு நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறத கண்கூடாக பார்க்கிறோம். அதை ஒழிப்பதற்கு எது இறை நம்பிக்கை எது மூட நம்பிக்கை என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை மக்களுக்கு வரணும். எது மூட நம்பிக்கையினால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, மூட நம்பிக்கையினால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, தன்னை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, அந்த பாதிப்புகளை அரசும் பார்த்து அந்த மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கான வழிவகைகளை ஈடுபட வேண்டும் என்பதுதான் கருத்து. அதாவது நம்பிக்கை என்பது வேறு, பழக்க வழக்கம் என்பது வேறு. மூட நம்பிக்கை என்பது வேறு. ஆமா. எந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஆதாயமாகவும் பலனுள்ளனாகவும் இருக்கிறதோ அதை நல்ல நம்பிக்கைன்னு சொல்றோம். எந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஆதாயம் இல்லாம நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம இருக்குதோ அதை மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். இப்ப இந்த மாதிரி ஒரு அறிகுறி தோன்றுச்சுன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொன்னா பெஞ்சுதுன்னா அது நம்பிக்கை, பெய்யலன்னா மூட நம்பிக்கை. இவ்வளவுதான். இப்ப நான் ஒருத்தனை பார்த்து இவன் நல்லவன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் நம்பிக்கையா மாறுது. ஒருத்தனை பார்த்து கெட்டவன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் நம்பிக்கையா மாறுது. ஒரு எண்ணம் நம்பிக்கையா மாறுறதுல பல காலகட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி மாறுறது அனுபவத்தின் மூலமாக மாறுகிறது. அவனுக்கு ஏற்படும் அனுபவத்தின் மூலமாக. இப்ப நம்ம எத்தனையோ அபிப்பிராயங்கள் வச்சிருக்கிறோம், எத்தனையோ பத்தி சில ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்கோம், ஆட்டிடியூட் வச்சிருக்கோம். எண்ணம், ஒப்பீனியன், அபிப்பிராயம், ஆட்டிடியூட், கருத்து இந்த மாதிரி மாறி அதுக்கப்புறம் அது நம்பிக்கையா மாறுது. இந்த நம்பிக்கை வரும்போது இப்ப கடவுளை பத்தி சொல்லும்போதே என்ன சொல்றான்னா, நம்பினார் கைவிடப்படாருன்னு தான் சொல்றான். நீங்க நம்பலன்னா அவர் விட்டுருவார். முதல்ல நீங்க நம்பணும், அதுக்கப்புறம் தான் அவரு வருவார். அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போ, உனக்கு கடவுள் அருள் புரிவான்னு அவன் சொல்றது இல்ல. 40 வாரம் போ, அதுக்கப்புறம் தான் அருள் புரிவார்னு சொல்றான். ஏன்டியே பேஷண்ட் வரும்போது ஒரு நாள் வந்தா என்ன சரி பண்ண முடியாது, 40 வாரம் தொடர்ந்து வந்தானா நான் சரி பண்ணிடுவேன். அவனுக்குள்ளேயே அந்த மாற்றம் ஏற்பட்டு. அதனால எந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கையா இருக்குது, இன்னொரு காலகட்டத்தில் அது மூட நம்பிக்கையா மாறிடுது. மிருகத்துக்கு மனசு கிடையாது, மனிதனுக்கு மனசு இருக்குது. இப்ப ஒரு மிருகம் மனசு அளவுக்கு நடந்துச்சுன்னா அதை உங்களை நண்பன், பெட்டுன்னு சொல்றீங்க. அதே சமயத்துல ஒரு மனுஷன் மனசே இல்லாம நடந்துகிட்டானா அவனை நாம மிருகம்னு சொல்றோம். சரியா. அதனால நம்பிக்கைகள் நான் எப்படி பாக்குறேன்னா, ஆரோக்கியமான நம்பிக்கைகள், ஆரோக்கியமற்ற நம்பிக்கைகள்னு வேணா சொல்லலாம். நன்றி. அக்கா நீங்க சொல்லுங்க. அதாவது இங்க இது ஒரு நல்ல ஒரு கூட்டம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா 2 இறை கொள்கையாளர்கள் இருக்காங்க, ஒரு இறை மறுப்பாளர் இருக்க. இந்த 2 கோணத்தையும் மனநலம் சார்ந்து அணுகக்கூடிய நம்முடைய மருத்துவர்.
இதுல இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு திறந்த மனதோடு கேட்டு சிந்திக்க வேண்டிய வருங்கால தலைமுறையும் அவங்கதான் அதிகமா இருக்காங்க. அதனால இது ஒரு நல்ல விவாதம். அதனால என்னுடைய மகிழ்ச்சியை நான் முதல்ல தெரிவிக்கிறேன். நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் அப்படின்னு வரும்போது திரு SR சேகர் அவர்கள் சொன்ன அந்த உதாரணம் இருக்கே, கடவுளுக்கு தேங்காய் உடைக்கிறது, அதையே ஒருத்தர் உடைக்கலாம், நான் உடைக்க மாட்டேன்னு சொல்லலாம். அது தேவையா தேவையில்லையாங்கிறது அந்த ரெண்டு தனி மனிதர்களுடைய நம்பிக்கை, விருப்பம். ஆனா அதை தலையில உடைச்சிக்கும் போது அது ஒரு சமூக பிரச்சனையாக மாறுகிறது. இங்கதான் மூட நம்பிக்கை அப்படிங்கிறது வருதுன்னு அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். நீங்க அடிப்படையில இந்த நம்பிக்கைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா இருக்கு. அளவுக்கு அதிகமான அச்சம், தகுதிக்கு மீறிய ஆசை. இது ரெண்டுக்கும் அப்பால ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு கருத்துலயுமே தெளிவில்லாத ஈடுபாடு, அது என்ன ஏதுன்னு புரியாமலே அது சரியாதான் இருக்கும்னு நம்பி போற தெளிவில்லாத ஈடுபாடு. இந்த வகையான பிரச்சனைகள் தான் மூட நம்பிக்கைகளுடைய அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. எழுத படிக்கவே தெரியாத மக்களுக்கு இல்லாத மூட நம்பிக்கை படிச்சவனுக்கு வந்தது. அதான் நியூமராலஜி. ஏன்னா இவன் 4 எழுத்து படிச்சுட்டான்ல, இந்த எழுத்துக்கு ஒரு நம்பரை போட்டாங்க. நம்பரை போட்டு என் பேர் அருள்மொழி அப்படின்னு எழுதுனா உங்களுக்கு கொஞ்சம் புகழ் கம்மியா இருக்கு, இருள்மொழின்னு எழுதி பாருங்க. ஐயோ, பேர அர்த்தமே மாறி போயிருமேப்பா, அது என்னங்க உங்களுக்கு புகழ் வரணும்னா எழுத்த மாத்துங்க அப்படின்னா மாத்தி அது ஒரு 1000 தடவை எழுதி வேற பாக்குறான். ஸ்கூல்ல ஒழுங்கா இம்போசிஷன் எழுதி இருந்தா உருப்பிட்டு இருப்பான். 10 தடவை கட்டுரை எழுதி பார்த்திருக்கலாம். அதை விட்டுட்டு பேரை மாத்திட்டு ரமான்னு பேர் வச்சா ரேமா அப்படின்னு எழுதுறாங்க. இந்த மாதிரி படித்தவர்களுடைய மூட நம்பிக்கை. எதிர் வீட்டுல பிறந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ராசி, அது நம்ம வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு விளையாட வந்த குழந்தைக்கு எலி மருந்து வச்சு கொடுத்திருக்காங்க. வயிற்றுல கர்ப்பமா இருக்கு ஒரு பொண்ணு, 5 வருஷமா குழந்தை கிடையாது, நம்ம குழந்தை பிறக்குமா இல்லையான்னு சந்தேகம். தெருவுல போற கிளி ஜோசியக்காரரை கூப்பிட்டு ஜோசியம் பார்த்துச்சு, அவர் உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லன்ட்டாரு, தூக்கு போட்டுக்குச்சு. தூக்கு போட்ட பொண்ணை மருத்துவ பரிசோதனை செஞ்சு பார்க்கும் போது வயிற்றுல குழந்தை இருக்கு. நல்ல குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு கணவன் மனைவி, இந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டாம பக்கத்து தெருவுல வேலை வெட்டி இல்லாத ஒரு ஜாதகம் பாக்குறவர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டுச்சு, உன் புருஷனுக்கு 2 தாரம் இருக்குமான்னாங்க. அத்தோட சண்டை ஆரம்பிச்சு டைவர்ஸ்ல முடிஞ்சது. அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. இதெல்லாம் தான் சமூக பிரச்சனையாக மாறுது. இது பெரும்பான்மையா எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படிப்பட்ட அழிவுகள் நடக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். ஆகையினால இதுல இருந்தெல்லாம் மக்களை நம்ம விடுவிக்கணுங்கிறது சமூக அக்கறை உள்ள படித்த படிக்காத அத்தனை பேருக்கும் உள்ள கடமை. அதுக்கு இந்த மக்கள் மன்றம் பயன்படணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, நன்றி. சேகரையா, நீங்க சொல்லுங்க. இப்ப அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி சாதகம் பாக்குறது, நேரம், நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லார்கிட்டையும் இருக்கு. அது நான் சார்ந்து இருக்கிற திரைப்படத்துறையில ரொம்ப இருக்கு. இப்ப நிறைய படங்கள் பூஜை போட்டு தான் தொடங்கப்படுது. நீங்க பாக்குறீங்க 100 படம் தயாரிச்சா 10 படம் ஓடுறதே பெரிய இதா இருக்கு. இதெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம்னா சொல்றாங்க. இதுல எல்லா பிள்ளைகளும் நல்ல நேரத்துல பிறக்கணும்னு இந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு நல்ல நேரம் பார்த்து சரியான நேரத்துல அறுத்து குழந்தை எடுத்துருங்க அப்படின்னு இருக்குது. அது சமூக பிரச்சனையா வருது. இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு இருக்குதா? ஏழு நாள் 24 மணி நேரம். 7 நாள்ல 5 நாள் நல்ல நாள்னா 2 நாள் எடுத்து இருக்கணும். சரி, 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் கெட்ட நேரம்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரமா மாத்திரலாமே. ஆக இது நமக்கு எங்கிருந்தோ புகட்டப்பட்ட ஒரு விஷயம். இந்த புகட்டப்பட்ட விஷயத்தை உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மனது ஆராய்ந்து பகுத்தறிந்து
நம்ம அருள்மொழிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்ன உடனே. இல்ல அக்கா மகிழ்ச்சி அடைகிறாங்க இல்ல, அதுதான் உண்மையும் கூட. அல்ல, அதாவது பகுத்தறிவு உணர்வு இரண்டும் பிரிக்கப்பட முடியாதது. இமோஷன் அண்ட் ரேஷனலைசேஷன் cannot be separated. இரண்டும் சேர்ந்ததுதான். ஆக இந்த பகுத்தறிவும் உணர்வும் என்று சொல்லக்கூடிய உணர்வு பூர்வமாக பல விஷயங்கள் செய்யறோம். சந்திரனுக்கு போனாங்க, இயேசுக்கு நன்றி சொன்னார்கள். சுனிதா வில்சன் அதுதான் சொன்னார்கள். அது அதை வைத்து கடவுள் இருக்கிறார் என்றோ அந்த விஞ்ஞானத்தின் மூலமாகத்தான் போனோம், இது மூட நம்பிக்கை என்பது ரெண்டையுமே சொல்ல முடியாது. உணர்வுகளும் பகுத்தறிவும் பிரிக்கப்பட முடியாது. சரி, ஆனால் நம்முடைய அறிவை வச்சு சில விஷயங்கள் செய்துக்கலாம். இப்ப நேரம் என்பது அந்த வயிற்றை கிழித்து எடுத்தது என்பது மூட நம்பிக்கையுடைய மொத்த உருவம். இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை முறையில குழந்தை எடுக்கிறதுக்காக நல்ல நேரத்துக்காக காத்திருந்த நேரத்துல ஒரு தாயின் வயிற்றுல அந்த பனிக்குடம் உடைஞ்சு அந்த தண்ணீரை குழந்தை குடிச்சிருக்கு. அது அப்புறம் வெளியில எடுத்த பிறகு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாம மூட நம்பிக்கைக்கு எதிரான அல்லது உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவான இதே மாதிரி அங்கங்க கிளைக்கதைகள் நிறைய இருக்கு. அக்கா சொன்ன மாதிரி நிறைய இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்ல வர விஷயம் ஒரே நேரத்தில் 2 பேர் பிறக்கிறார்கள். ஒருவன் ராஜாக மாறுகிறான், ஒருத்தன் ஏழையாக மாறுகிறான். அப்ப நேரம் சரியாக இருந்து ஜாதகம் சரியாக இருந்தால் அது மாறாதா? அவனும் ராஜாவா இருக்கணும், இவனும் ராஜாவா இருக்கணும். கேள்வி எழுது. இப்ப அது இல்ல. இந்த ஜாதகம் என்பதே ஒரு ப்ராபபிலிட்டி. அதாவது இன்றைக்கு பூமிக்கு ஆகர்ஷ சக்தி இருக்கிறது, சந்திரனுக்கு ஆகர்ஷ சக்தி இருக்கிறது, அதுதான் அலைகளை உருவாக்குகிறது. பூமிக்கும் அதே மாதிரி சக்தி இருக்கிறது. இதே மாதிரி செவ்வாய்க்கு இருக்கிறது, சனிக்கு இருக்கிறது, எல்லா கிரகங்களுக்கு இருக்கிறது. ஒரு நாசாவிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நம்ம திருநள்ளாறுடைய கோவில் மீது ஒரு சனியினுடைய ரேடியேஷன் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதே மாதிரி ஜாதகம் ஒரு நம்பிக்கை, அது விஞ்ஞானம் என்று சொல்லலாம், ஒரு ப்ராபபிலிட்டி என்று சொல்லலாம். யாரோ ஒருவருக்கு இந்நேரத்தில் பிறந்த ஒருவருக்கு இந்த விஷயம் நடந்தது, ஆகவே இதே நேரத்தில் பிறக்கக்கூடிய மற்றவர்களும் இதுதான் நடக்கும் என்கின்ற ஒரு கணிப்பு வைத்திருக்கலாம். இதை நம்முடைய அறிவை வைத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 8 வருட காலங்கள் உனக்கு சரியில்லை என்று சொன்னா அவருடைய வாழ்க்கையில் 8 வருஷம் போச்சு. அந்த 8 வருட காலத்தை தான் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒருவேளை நல்லது என்று சொல்லுகிறார்கள் வச்சுக்குவோம். அந்த நல்ல 8 வருஷத்தை இன்னும் வேகமாக செயல்படுத்துகின்ற மனத்தை உருவாக்கி கொள்ளலாம். அருமை அருமை. கெட்டதை விட்டுட்டு. ஆகவே நேரம் என்பது 24 மணி நேரம் நல்ல நேரம், 7 நாள் நல்ல நாள். மனதை பொறுத்தது. மனதை வலுவாக்கி கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஒரு சாமியார் இருக்காரு, அவர் சாதாரணமான உடையில அவரை மதிப்பதில்லை. ஜிகுனா போட்டுக்கிட்டு பல பலன்னு நம்ம பேரை சொல்ல விரும்பவில்லை. அப்படி ஒரு சாமியார் இப்ப வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஏராளமான ஐடியில படிச்ச பெரிய பெரிய ஆள்கள் பக்தர்கள். அது பராசக்தி வசனம் மாதிரி பேசணுமா? சாமியாரின் குற்றமா அல்லது சாமியாரை கண்டு ஏமாந்த நமது குற்றமா? சரி. ஆக எது நல்லது எது கெடுதல் என்பதை பார்த்து தெரிந்து வேண்டிய பக்குவம் மனதும் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்மிடம் இருக்கு. ஒருவேளை ஜாதகம் உனக்கு நல்லது தருகிறது என்றால் எடுத்துக்கொள். ஒருவேளை ஜாதகத்தால் நீ நல்லதை இழக்கிறாய் என்று சொல்ல மறுத்துவிடு. மூட நம்பிக்கை என்பது ஒரு 1000 பக்கம் கொண்ட புத்தகத்தின் ஒரு அத்தியாயம். ஒரு அத்தியாயம். அந்த ஒரு அத்தியாயத்தை 999 பக்கத்தை படிக்கக்கூடிய நமக்கு அந்த ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதை பகுத்து பார்த்து புரிந்து தவிர் என்கின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஐயா, நீங்க சொல்லுங்க. நான் ஒரு கவிதை படிச்சேன். பாவம் எருமை மாடு செத்து கிடந்தது, எதில் வந்திருப்பான் யமன் என்று ஒரு கவிதை படிச்சேன். நீங்க பாக்குறீங்க, நம்ம மக்கள்கிட்ட புறையோடி இருக்கிறதுல இந்த பேய் பிசாசு இந்த நம்பிக்கை ஒன்று இருக்குது. இப்ப ஐயா நல்ல நேரம் கெட்ட நேரத்தை பத்தி கருத்து சொன்னாங்க. நாம இங்க இப்ப நம்ம விவாதிச்சு கொண்டிருக்கோம். பகல்ல பல பேர் உறங்கி கொண்டிருக்கிறாங்க வேற நாடுகள்ல. நமக்கு பகலா இருக்குது, இன்னொருத்தனுக்கு இரவா இருக்குது. நாம உறங்குற நேரம் இன்னொருத்தன் உழைச்சு கொண்டிருக்கிறான். இங்க ஒருத்தன் இறக்குற நேரம் ஒருத்தன் பிறந்து கொண்டிருக்கிறான். இப்ப இதுல எது நல்ல நேரம் கெட்ட நேரம்னு இருக்குது. அப்ப எனக்கு தெரிஞ்சவரை நான் படிச்ச தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது, உழைக்கிற நேரம் நல்ல நேரம், உழைக்காம சோம்பி கிடக்கிற நேரம் கெட்ட நேரம். எல்லாரும் 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 நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சிந்திக்கிற நேரம் எல்லாம் நல்ல நேரம்.
என்னை தவிர எவனும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த சிந்திக்க நேரம் கெட்ட நேரம். இப்படியா தான் இருக்க முடியும். என்னிடத்துல ஒரு தடவை சொன்னாரு, உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு. நான் வேணா வேற கடியாரம் வாங்கி கட்டிக்கிறேன், நீ வேலையை பாருன்னு. நான் அது மாதிரி இந்த பேய் பிசாசு இந்த நம்பிக்கைகள் இருக்குது. நம்ம பாக்குறோம் ஐயா, உண்மையிலே பேய் பிசாசு இருக்கா? இது நமக்கு இருக்கிற இது. இறந்த உயிரோடு இருக்கிற போது அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான் என்று உறவா இருக்கிறாங்க. இறந்த பிறகு இவங்க எப்படி பேயாகிறாங்க, நாயாகிறாங்க? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது. உயிரோடு இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு சோறு ஊத்தவன், செத்த பிறகு சாராய போத்தல், படையல், பிரியாணி, சுருட்டு எல்லாம் வாங்கி வச்சு படைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது பயத்தின் காரணமா இருக்கு. அந்த அப்பாவுக்கு ஒருவேளை கூட ஒழுங்கா சாப்பாடு வாங்கி கொடுத்ததா இருக்க மாட்டான். அந்த மகன் இந்த படையலை செய்யறான். இதெல்லாம் இந்த பேய் பிசாசு நம்பிக்கையில வருது. இதை பாக்குற போது இப்ப நான் எங்க கிராமத்துல பேய் பிடிச்சு ஆடுகிற பெண்களை பார்த்திருக்கேன். சென்னையில பாக்குறோம், சுடுகாட்டுக்கு பக்கத்திலே பல நூற்றுக்கணக்கான அடுக்ககங்கள், குடியிருப்புகள் இருக்கு. எந்த பெண்களுக்கு இங்க பேய் பிடிக்கிறது இல்ல. அதே மாதிரி நம்ம சாமி ஆடுறத நம்ம பாக்குறோம். திரையரங்குகள்ல பக்தி படங்களை பாக்குற போது சாமி ஆடுறாங்க. ஆனா வசதியாக அந்த மேல் தட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து அந்த பால்கனிங்கிற அந்த மேல் இருக்கையில இருக்கிற எந்த பெண்களுக்கும் சாமி ஆடினது இல்லை. அதே விலை உயர்ந்த வாகனங்களில் மகிழ் உந்துகளை இந்த மாதிரி படம் பார்க்க வர்றவங்களுக்கு சாமி வர்றதில்லை. முன்னிருக்கையில அதுவும் உழைக்கும் அடித்தட்டு கீழ்த்தட்டு மக்களுக்கு, அந்த மக்களுக்கு தான், முன்னிருக்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் சாமி ஆடுறத திரையரங்குல நம்ம பாக்குறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே பேய் பிசாசு இதெல்லாம் இருக்கா? பேய் பிசாசு என்பது அதான் நான் முன்னே குறிப்பிட்டது போன்று சுயநல சக்திகள் உருவாக்கிய ஒரு பிம்பம். அது மாதிரி பேய் பிசாசுகள் இருந்து அதனால் ஒருவருக்கு துன்பம் இழைக்க முடியும், ஒருவருக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்து சொன்னா ஒருத்தர் உயிரோட இருக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த பேய் பிசாசுகளை வைத்து தான் செய்வினை செய்யணும்ன்றான். இந்த பேயை ஏவி விட்டு அவர் மீது செய்வினை செய்யணும்னு சொல்றான். அப்படி செய்வினை செய்து ஒருவரை கொல்ல முடியும்னு சொன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர் ஒரு எதிர்கட்சிக்கார விட மாட்டார், எதிர்கட்சிக்காரர் ஆளுங்கட்சியார் விட மாட்டார். மிகப்பெரிய மாந்திரிகர்கள் வாழக்கூடிய நாடுன்னு கேரளா சொல்றோம். கேரளா மாந்திரிகர்கள்னா மிக புகழ் பெற்றவங்க. அந்த கேரள நாட்டுல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல மிகப்பெரிய போராட்டம் நடத்திய ஐயா பெரியார் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தையே எதிர்த்து கொண்டவர், கேரள மாந்திரிகர்களை எதிர்த்து கொண்டவர். கண்டிப்பாக முதலில் பேயை ஏவி செய்வினை செய்து கொண்டிருக்கணும்னு சொன்ன பெரியார் தான் கொண்டிருக்கணும். ஆனால் ஐயா பெரியார் பம்பரமும் சுற்றிய ஓய்வு பெறும் சுற்றிய பின் இவரோ படுகளமாய் போன பின்பும் பம்பரமாய் சுற்றி வந்தார்னு ஒரு தலைவர் சொன்னார். அப்படி ஒரு படுகளமாய் போன பின்பும் 95 வயது வரைக்கும் வாழ்ந்து இறந்தவர் ஐயா பெரியார்னு பார்க்கும்போது கண்டிப்பாக செய்வினை இந்த பேய் பிசாசு இல்லை என்பதை பெரியாரை நிரூபித்திருக்கிறார் தான் இந்த சொல்ல விரும்புறேன். இங்க சகோதரி அருள்மொழி அவங்க சொன்ன கருத்துல ஒரு கருத்தை தவிர எல்லா பக்கத்திற்கு கருத்துகளோடும் நாங்க ஒத்து போறோம். எப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கை என்ற ஒரு கருத்தை தவிர வேற எல்லா கருத்தோடும் ஐயாவும் அதுதான் சொல்றாங்க. ஆமா, அவங்களும் இந்த பழக்க வழக்கங்களோட முரண்பட்டு தான் நிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட ஒத்த கருத்துல இருக்கோம் இந்த விஷயத்துலன்றத. ஆமா. ஆக இந்த பேய் பிசாசு என்பது கண்டிப்பாக இல்லை. இன்னும் இதை பற்றி பேசுவோம் என் அன்பு உறவுகளே. நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். மக்கள் முன்னால்